விரும்பினால் ஒரு சின்ன ஒரு பிராக்டிகலான இதாக சொல்றேன். நீங்கள் ஆன்மீகத்தில் நிலையான அமைதியை அடைய விரும்பினால் தினமும் 10-20 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிப்பது, நன்றி உணர்வை வளர்ப்பது மற்றும் தேவையற்ற மனக்கவலைகளை குறைப்பது நல்ல தொடக்கமாக இருக்கும். மூச்சை கவனிப்பது அடுத்தது சமதை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சமதை அப்படின்னா சமதை என்பது வாழ்க்கையில் வரும் எல்லா சூழ்நிலைகளையும் சமநிலையான மனநிலையுடன் ஏற்றுக்கொள்வதாகும். சமதை என்றால் என்ன? வெற்றி வந்தால் அளவுக்கு மீறி குதூகலப்படாமல் இருப்பது, தோல்வி வந்தால் மனம் உடைந்து போகாமல் இருப்பது, புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி மனம் அதிகம் அசையாமல் இருப்பது, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உள்ளார்ந்த சமநிலையை காப்பது. பகவத்கீதால இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, சமத்துவம் யோக உச்சியத்தே, அதாவது சமநிலையுடன் இருப்பதே யோகம் என்று கூறப்படுகிறது. அதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். ஒரு மரத்தை நினைத்து பாருங்கள். வெயில் அடித்தாலும் அது நிற்கிறது, மழை பெய்தாலும் அது நிற்கிறது, காற்று வீசினாலும் அது நிற்கிறது. அதே போல வாழ்க்கையின் மாற்றங்களால் உள்ளுக்குள் அதிகமாக அலைக்கழிக்கப்பட்டாலும் இருப்பதே சமதை. அடுத்தது, சமதை என்பது உணர்ச்சியற்ற நிலை அல்ல. சிலர் சமதை என்றால் எதையும் உணராமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். அது தவறு. சமதை என்றால் மகிழ்ச்சியை உணரலாம், துக்கத்தையும் உணரலாம், ஆனால் அந்த உணர்ச்சிகள் நம்மை முழுவதும் கட்டுப்படுத்தாமல் இருக்க. சமதையின் பலன்கள்: மன அமைதி அதிகரிக்கும், கோபம் மற்றும் பயம் குறையும், முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியும், உறவுகள் மேம்படும், ஆன்மீக முன்னேற்றம் எளிதாகும். சுருக்கமாக, நடப்பதை புரிந்து கொண்டு மனம் அளவுக்கு மீறி உயரவும் தாழவும் விடாமல் சமநிலையில் இருப்பதே ஆன்மீக சமதை. அடுத்தது பக்தி அப்படின்னா என்னன்னு பார்க்கிறோம். ஆன்மீகத்தில் பக்தி என்பது இறைவன், பரம்பொருள் அல்லது உயர்ந்த உண்மையின் மீது அன்பு, நம்பிக்கை, சரணாகதி மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டதாகும். பக்தி, ஆன்மீகத்தில் பக்தி என்பது இறைவன், பரம்பொருள் அல்லது உயர்ந்த உண்மையின் மீது அன்பு, நம்பிக்கை, சரணாகதி மற்றும் அர்ப்பணிப்பு கொண்டிருப்பதாகும். இது ஃபர்ஸ்ட் கேள்விக்குமான விளக்கங்கள் கொடுத்துருச்சு. அடுத்த இரண்டாவது கேள்வி, இயற்கையில் சாந்தியையும் சமதையும் நிலைநாட்ட சரியான வழி என்ன? சாந்தி, அதுக்கு நம்ம அரவிந்தர் பதில் சொல்றாரு. சாந்தியும் சமதையும் உனக்கு மேலே உள்ளன, நீ அவற்றை மனம், பிராணன், உடல் இவற்றுள் இறங்கி வரும்படி அழைக்க வேண்டும். அதாவது அதோடு ஏதாவது உன்னை அமைதி இழக்க செய்தால் அதையும் அமைதியின்மையும் விளக்க வேண்டும். ஓகேங்களா? இப்ப இதுல சாந்தினா நமக்கு என்னன்னு தெரியணும்ல. நமக்கு என்னன்னு தெரியணும்னா, சாந்தினா ஆன்மீகத்தில் சாந்தி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல.